Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான போர்ஷனில் இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்னுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுட்டு வாட்ஸ்அப் சேனல் இல்லை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் ஃபியூச்சரில் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நம்ம 11th சிஏக்கு அந்த செகண்ட் மிட்டம் போர்ஷன் சாப்டர் 11லேருந்து 16 வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். அதே போல் ஒரு கவர்மெண்டுடைய அஃபிஷியலான கொஷின் பேப்பரும் நம்ம பார்த்துருவோம். சரியா, தமிழ் மீடியமுக்கும் இங்கிலீஷ் மீடியமுக்கும். ஸோ இதை வந்து வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குதான்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் மறக்காமல் தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. சாப்டர் 11ல பாருங்க 2 மார்க்ஸ். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மார்க் டேக்? மார்க் ஒட்டின் பயன் யாது? வாட் இஸ் திமேட்டிக் பிரேக்? கருப்பொருள் இடைவெளி என்றால் என்ன? வாட் இஸ் பிக்சல்? புள்ளிகள் என்றால் என்ன? ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஸ்ட்ராங் இஎம். ஸ்ட்ராங் இஎம் ஒட்டுகள் பற்றி குறிப்பு வரைக. 3 marks. What are the core tags used to create table in HTML? அட்டவணையை உருவாக்க பயன்படும் இணை ஒட்டுகள் யாவை? Difference between UL and OL tags. UL மற்றும் OL ஒட்டுகளை வேறுபடுத்துக. Write the HTML code to produce the following table. கீழ்காணும் அட்டையை உருவாக்க HTML நிரல் எழுதுக. இது போக இன்டீரியர் 2 mark 3 markனு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் படிச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா. வாட் ஆர் பிசிக்கல் ஸ்டைல் டேக்ஸ்? பிசிக்கல் ஸ்டைல் ஒட்டுகள் என்றால் என்ன? வாட் இஸ் ஸ்ட்ரைக் த்ரூ? உட்புகு கோடிடுதல் என்றால் என்ன? Define font, font வரையறு. How many core tags are available in HTML and what are they? HTML இல் உள்ள core tags வகைகள் எத்தனை? அவை யாவை? Differentiate cell spacing and cell padding. Cell spacing மற்றும் cell padding வேறுபடுத்துக. What is nested list? பின்னலான பட்டியல் என்றால் என்ன? அப்புறம் 5 mark கொஸ்டின் பார்த்தீங்கன்னா explain the attributes used with table tag in HTML. அட்டவணையை ஒட்டுடன் டேபிள் ஒட்டுடன் பயன்படும் பண்புக்கூறுகளை பற்றி விளக்குக. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் வித் சூட்டபிள் HTML கோட். தகுந்த HTML நிரலுடன் பட்டியலின் வகைகளை விளக்குக. வாட் இஸ் லிங்க் அண்ட் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ். இணைப்பு என்றால் என்ன? இணைப்புகளின் வகைகளை எழுதுக. நெக்ஸ்ட் சாப்டர் 12 பாருங்க. ரைட் டவுன் த ஜெனரல் ஃபார்மேட் ஆஃப் மார்க்யூ. மார்க்யூ ஓட்டின் பொது வடிவத்தை எழுதுக. வாட் இஸ் இன்லைன் சவுண்ட் ஆர் மூவி? உள் ஒலி அல்லது ஒளிக்காட்சி என்றால் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இன்புட் டேக்? இன்புட் ஒட்டின் பயன் யாது? 3 marks. ரைட் நோட் ஆன் ஃபெமிலியர் இமேஜஸ் ஃபார்மட். அதிக அளவில் பயன்படுத்தும் நிழற்பட வடிவங்களை பற்றி சிறு குறிப்பு வரைக. ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஃபார்ம் டேக் அண்ட் இட்ஸ் அட்ரிபியூட்ஸ். ஃபார்ம் ஒட்டுடன் பயன்படுத்தப்படும் முக்கிய பண்பு கூறுகளை விவரி. ரைட் த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் செலக்ட் அண்ட் ஆப்ஷன் டேக். செலக்ட் மற்றும் ஆப்ஷன் ஒட்டுகளின் பண்பு கூறுகளை விவரி. Next chapter 12 interior 2 mark 3 markனா differentiate between checkbox and radio button. checkbox மற்றும் radio button வேறுபடுத்துக. Next chapter 13 2 marks. What is CSS? CSS என்றால் என்ன? What is inline style? உள்ளமை பாங்கு என்றால் என்ன? Write general format of linking CSS with HTML. CSS ஐ HTML உடன் இணைக்கும் பொது வடிவத்தை எழுதுக. நெக்ஸ்ட் 3 marks. வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சிஎஸ்எஸ்? சிஎஸ்எஸ் பயன்படுத்துவதின் நன்மைகள் யாவை? ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ரூல் ஆஃப் சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ் விதிமுறைகளின் சுருக்கமாக எழுதுக. இன்டீரியர்னா ரைட் ஜெனரல் ஃபார்மேட் ஆஃப் லிங்க் டேக். லிங்க் ஓட்டின் பொது வடிவத்தை எழுதுக. நெக்ஸ்ட் 5 mark. லிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் த ஃபாண்ட் அண்ட் டெக்ஸ்ட் எலமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸ் யூஸ்ட் இன் சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ் இல் உள்ள எழுத்து மற்றும் உரை உறுப்பு பண்புகளை அதன் மதிப்புகளோடு பட்டியலிட்டு விளக்கவும். சாப்டர் 14ல 2 marks. ரைட் அ சின்டாக்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் டேக். ஸ்கிரிப்ட் ஒட்டின் கட்டளை அமைப்பை எழுதுக. ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் லிட்ரல்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். நிலையுறுக்கள் மற்றும் அதன் வகைகள். வாட் இஸ் கண்டிஷனல் ஆபரேட்டர் அண்ட் கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். நிபந்தனை செயற்குறி என்றால் என்ன? தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வாட் ஆர் த கமெண்ட்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள குறிப்புரைகள் என்றால் என்ன? சாப்டர் 14ல 3 marks. வாட் இஸ் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆபரேட்டர். மிகுப்பு மற்றும் குறைப்பு செயற்குறிகள் என்றால் என்ன? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஜாவா ஸ்கிரிப்ட் நிரலாக்க மொழியின் பயன்கள் யாவை? பிரீஃப் த பேசிக் டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள அடிப்படை தரவு வகைகள் பற்றி சிறு குறிப்பு வரைக. வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் லாஜிக்கல் ஆபரேட்டர். தடுக்க செயற்குறிகளின் பயன்கள் யாது? இன்டீரியர்னா ரைட் நோட் ஆன் ரிலேஷன் ஆபரேட்டர். ஒப்பீட்டு செயற்குறிகள் பற்றி சிறு குறிப்பு வரைக. 5 mark. எக்ஸ்பிளைன் பாப் அப் டயலாக் பாக்ஸஸ்.
ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள மேல் மீட்பு உரையாடல் பெட்டிகள் பற்றி எழுதுக. அப்புறம் வந்து இந்த 2 5 மார்க்கும் இன்டீரியர். எக்ஸ்பிளைன் லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம். ஜாவா ஸ்கிரிப்ட் நிரலில் சொல்லாக்க வடிவமைப்பை விளக்கவும். எக்ஸ்பிளைன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆபரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஜாவா ஸ்கிரிப்ட் செயற்குறிகள் மற்றும் கோவைகள் பற்றி விளக்குக. Next, chapter 15 2 marks. What are the different types of control statements used in JavaScript? JavaScriptல் உள்ள பல்வேறு கட்டுப்பாடு கூற்றுகள் யாது? List out the various branching statements in JavaScript. JavaScriptல் உள்ள பல்வேறு கிளை பிரிப்பு கூற்றுகள் பட்டியலிடுக. Differentiate break and continue statement. break மற்றும் continue கூற்றுகளின் வேறுபாடுகளை எழுதுக. சாப்டர் இது 3 மார்க்ஸ். வாட் இஸ் லூப்பிங்? ரைட் இட்ஸ் டைப்ஸ். மடக்கு என்றால் என்ன? அது வகைகள் யாது? ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் எல்சிஃப் ஸ்டேட்மெண்ட். எல்சிஃப் கூற்றின் கட்டளை அமைப்பை எழுதுக. டிஃபரன்ஷியேட் while அண்ட் do while ஸ்டேட்மெண்ட்ஸ். while மற்றும் do while கூற்றுகளின் வேறுபாடுகளை எழுதுக. எக்ஸ்பிளைன் ஃபார் லூப். ஃபார் மடக்கை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் ஸ்விட்ச் கேஸ். ஸ்விட்ச் கேஸ் கூற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ரைட் அ ப்ரோக்ராம் யூசிங் while ஸ்டேட்மெண்ட் டு டிஸ்பிளே 10 நம்பர்ஸ். 10 எண்களை வெளியீடு செய்வதற்கான ஜாவா ஸ்கிரிப்ட் நிரலை எழுதுக. எக்ஸ்பிளைன் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் வித் எக்ஸாம்பிள். கிளைப்பிரிப்பு கூற்றுகள் பற்றி விளக்கவும். இது மட்டும் இன்டீரியர் கொஸ்டின். 16 சாப்டர்ல 2 மார்க்ஸ். வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் இன் ஜாவா ஸ்கிரிப்ட்? ஜாவா ஸ்கிரிப்ட் செயற்கூறு என்றால் என்ன? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்? செயற்கூறின் பயன்பாடு யாது? ரைட் நோட் ஆன் லைப்ரரி ஃபங்க்ஷன். குறிப்பு வரைக நூலக செயற்கூறு. ரைட் த சின்டாக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். செயற்கூறின் கட்டளை அமைப்பு எழுதுக. நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ்ல ரைட் அ ப்ரோக்ராம் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் டு ஃபைண்ட் த சம் ஆஃப் 10 நம்பர்ஸ் யூசிங் ஃபங்க்ஷன்ஸ். 10 எண்களின் கூட்டலை கண்டறிய செயற்கூறினை பயன்படுத்தி ஜாவா ஸ்கிரிப்ட் நிரல் எழுதுக. இன்டீரியர்னா வாட் ஆர் சம் காமன் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். சில பொதுவான முன்வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகளை எழுதுக. டிஃபைன் மாடியூல்ஸ். கூறுகள் அல்லது தொகுதிகள் என்றால் என்ன? வாட் இஸ் நான் ஃபங்க்ஷன்? நான் செயற்கூறு என்றால் என்ன? ரைட் அ நோட் ஆன் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள். பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள் பற்றி எழுதுக. 5 மார்க். எக்ஸ்பிளைன் ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள். முன் வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அவ்வளோதான். இதான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. இப்போ நம்ம ஒரு கவர்மெண்டுடைய அஃபிஷியலான கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே ஒரே கொஸ்டின். சரியா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 மார்க்ஸ்க்கு நடந்திருக்குது. சில டிஸ்ட்ரிக்டில் 35 மார்க்ஸ்க்கு நடக்கலாம், சில டிஸ்ட்ரிக்டில் வந்து 50 மார்க்ஸ்க்கு நடக்கலாம். பட் வந்து கான்செப்ட் வந்து ஒன்று தான். சரியா? நமக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்றதை மட்டும் நீங்கள் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதில் நம்ம கொடுத்த கொஷின்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதுலேருந்து என்னென்ன வந்திருக்குது அப்படின்றத ஒரு தடவை நம்ம பார்த்துருவோம். இந்த ரைட் அபவுட் இன் 2 attributes ஆஃப் ஃபாண்ட் டேகு, அதுக்கப்புறம் இன்லைன் சவுண்ட் ஆர் மூவி, கமெண்ட்ஸு, ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் சிஎஸ்எஸ், இது எல்லாமே நம்ம கொடுத்தது தான். அதே போல் 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமிலியர், அப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங், அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் டேகு, கண்டிஷனல் ஆப்ரேட்டர், இது எல்லாமே. அப்புறம் 5 மார்க்கில் டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இதில் வந்து பாப்அப் டயலாக் பாக்ஸு, இதுவும் தான் எய்மே. ஸோ 22ல் 2 கொஸ்டினுமே நமக்கு வந்திருக்கு. சரியா? ஸோ அதே தான் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர்லையும் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா 2 மார்க்கும் 3 மார்க்கும் 5 மார்க் கொஸ்டினும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வரும். நம்ம கொடுத்ததை மட்டும் தயவு செஞ்சு எதையும் ஒமிட் பண்ணாமல் படிங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.